நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து ரொம்ப தூரம் பைக் ட்ரிப் போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த படத்தை கண்டிப்பா நீங்க பாக்கணும். 23 வயசு டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கிற எர்னஸ்டோவும் ஆல்பர்ட்டோவும் 2 ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேரும் சேர்ந்து மொத்த லாட்டின் அமெரிக்காவே சுத்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் ட்ரிப் கிளம்பிடுறாங்க. சும்மா நம்மள மாதிரி இந்த 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் எல்லாம் கிடையாது. ஒரு 14,000 கிலோமீட்டர் பைக்லயே டிராவல் பண்றான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆரம்பிச்சிடறாங்க. இந்த ட்ரிப் இவனுங்க போற சோல் ரீசனே முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணணும், ஃபன் பண்ணணும், அட்வென்ச்சர் பண்ணணும், ஜாலியா இருக்கணும், நிறைய இடத்த பார்க்கணும், நிறைய பேர் கூட பழகணும், நிறைய பொண்ணுங்க கூட அப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரிப் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் இவங்களோட பைக் பிரேக் டவுன் ஆயிடுது. அப்போ டிராவல் நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. பைக்கை தூக்கி போட்டு நடந்தே போக ஆரம்பிச்சிடறாங்க. நடந்து பஸ் அது இதுன்னு ஒவ்வொரு இதுலயே டிராவல் அப்படியே கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. ஆனா இவங்க பைக்ல போகும்போது இவங்க கடந்து வந்த பாதையில இவங்க பார்த்த மனுஷங்களோட கஷ்டம் எதுவுமே இவங்க பார்க்கணும். இப்போ பைக்கை தூக்கி போட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பதான் அடித்தர மக்களோட கஷ்டம் என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு வசதியை பார்த்து வளர்ந்த இவனுங்களுக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம இருக்கிற நாட்டுல இப்படிப்பட்ட மனுஷங்க நம்மளுக்கு நடுவில் வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு. அந்த பாயிண்ட் வரைக்கும் ஃபன்னுக்காக ஆரம்பிச்ச ட்ரிப்பு அதுக்கப்புறம் ஒரு செல்ஃப் டிஸ்கவரியா மாறிடுங்க. வெறும் ஒரு சிங்கிள் பைக் ட்ரிப்பு அவங்க 2 பேர் வாழ்க்கையில ஒரு பர்பஸே கொடுக்க ஆரம்பிச்சு. ரொம்ப ஒரு அழகான படங்க. கண்டிப்பா நீங்க இந்த படத்தை பாருங்க. ஏன்னா பைக் ட்ரிப்புங்கிறது வெறும் ட்ரிப்பு மட்டும் இல்லைங்க, அது ஒரு விதமான செல்ஃப் டிஸ்கவரி தான். ஒவ்வொரு ட்ரிப் நீங்க போயிட்டு வரும்போதும் எதையாவது ஒரு புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு வருவீங்க. சோ யார் கூட எல்லாம் நீங்க ட்ரிப் போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த ரீல் அமைச்சு விட்டு நீங்களும் போய் இந்த படத்தோட பேர் மோட்டார் சைக்கிள் டைரிஸ். இந்த படம் இப்போதைக்கு எந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்லயும் கிடையாது. பட் நீங்க எங்க டவுன்லோட் பண்ணுமோ அங்க போய் டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்க. பாத்துட்டு வந்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.